ஓம் சாந்தி. 8 பிப்ரவரி 2023 ஷூபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பரம்பிதா பரமாத்மா இந்த முரளியில பரம்பிதா பரமாத்மா ஏன் வரவேண்டி இருக்கிறது? பரம்பிதா பரமாத்மா ஏன் வரவேண்டி இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, தந்தைக்கு ஏன் லிபரேட்டர் என்று சொல்லப்படுகிறது? தந்தைக்கு ஏன் லிபரேட்டர் என்று சொல்லப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, யாருக்கு பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது? யாருக்கு பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது? நான்காவது கேள்வி, எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யார் தேகி அபிமானி ஆவார்கள்? யார் தேகி அபிமானி ஆவார்கள்? தேகினா ஆத்மா. யார் ஆத்மா அபிமானி ஆவார்கள்? fill in the blanks. first, ஆத்மா டேஷ் கடந்து டேஷ் செல்ல விரும்புகிறது? ஆத்மா டேஷ் கடந்து டேஷ் செல்ல விரும்புகிறது? இரண்டாவது, பிராமணர்கள் மட்டும்தான் டேஷ் ஆகின்றனர்? பிராமணர்கள் மட்டும்தான் டேஷ் ஆகின்றனர்? மூன்றாவது, ஒவ்வொருவரின் டேஷ் பார்ப்பதற்கான கண்ணாடியை ஒவ்வொருவரின் டேஷ் பார்ப்பதற்கான கண்ணாடியை சதா அணிந்து கொண்டால் டேஷ் ஆகிவிடுவீர்கள்? சதா அணிந்து கொண்டால் டேஷ் ஆகி விடுவீர்கள்? நாலாவது, பக்காவான உண்மையான குழந்தைதான் டேஷ் கொடுக்க முடியும்? அஞ்சாவது, தூய்மையின் ராயல்டி டேஷிலிருந்து விடுவிக்கிறது? தூய்மையின் ராயல்டி டேஷிலிருந்து விடுவிக்கிறது? என்னுடைய கேள்வி பதில். முதல் கேள்வி, பரம்பிதா பரமாத்மா ஏன் வரவேண்டி இருக்கிறது? இந்த முறையில பரம்பிதா பரமாத்மா ஏன் வரவேண்டியதாக இருக்கிறது? பாபா சொல்றாரு, நான் சிருஷ்டியை படைப்பதற்காக வருகிறேன். பாபா எதுக்காக வராரு? இந்த சிருஷ்டியை படைப்பதற்காக வருகிறேன். அதாவது புது உலகத்தை படைப்பதற்காக வருகிறேன்.
அடுத்தது நான் தான் சொர்க்கத்தை படைப்பவன். பக்தியில் யாரெல்லாம் பகவானை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வருகிறேன். அனைவரையும் முக்திதாமம் அழைத்து செல்ல நான் வரவேண்டியிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். 2வது கேள்வி, தந்தைக்கு ஏன் லிபரேட்டர் என்று சொல்லப்படுகிறது? அனைவரையும் துக்கமான உலகத்திலிருந்து விடுவிக்கிறார். ஆகையால் அவருக்கு லிபரேட்டர் என்று சொல்லப்படுகிறது. 3வது கேள்வி, யாருக்கு பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது? யாருக்கு பகவானுடைய மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது? பிராமணர்களுக்கு தான் பகவானின் மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது. 4வது, எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், ஞானத்தை மனப்பாடம் செய்து மாஸ்டர் ஞான கடல், அதாவது ஞான கங்கை ஆகி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். 5வது கேள்வி, யார் தேகி அபிமானி ஆவார்கள்? தேகி அபிமானினா ஆத்மா அபிமானி ஆவார்கள். பாபா சொல்றது, யார் தேகி அபிமானி ஆவார்கள் அப்படின்னா, தூய்மையின் தனித்தன்மையின் மூலம் பாபாவுக்கு சமீபத்தில் வரக்கூடியவர்கள் தான் தேகி அபிமானி ஆவார்கள். fill in the blanks. ஆத்மா டேஷ் கடந்து டேஷ் செல்ல விரும்புகிறது. ஆத்மா சப்தங்களை கடந்து நிர்வாண தாமம் செல்ல விரும்புகிறது. ஆத்மா இந்த சப்தத்தை கடந்து நிர்வாண தாமம் செல்ல விரும்புகிறது. 2வது, பிராமணர்கள் மட்டும்தான் டேஷ் ஆகின்றனர். பிராமணர்கள் மட்டும்தான் இறை மாணவர்கள் ஆகின்றனர். காட்லி ஸ்டூடெண்ட் தான். 3வது, ஒவ்வொருவரின் டேஷ் பார்ப்பதற்கான கண்ணாடியை சதா அணிந்து கொண்டால் டேஷ் ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொருவரின் விசேஷ குணத்தை பார்ப்பதற்கான கண்ணாடியை சதா அணிந்து கொண்டால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள். 4வது, பக்காவான உண்மையான குழந்தைதான் டேஷ் கொடுக்க முடியும். பக்காவான உண்மையான குழந்தைதான் பாபாவுக்கு கை கொடுக்க முடியும். 5வது, தூய்மையின் ராயல்டி டேஷிலிருந்து விடுவிக்கிறது. தூய்மையின் ராயல்டி தர்மராஜபுரியிலிருந்து விடுவிக்கிறது. தர்மராஜ்புரியிலிருந்து இல்லையா? தூய்மையின் ராயல்டி தர்மராஜ்புரியின் அந்த ராயல்ட்டியிலிருந்து, அந்த அபராதத்திலிருந்து விடுவிக்கிறது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.